யுத்தம் படு தீவிரமா ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. 3ஆம் உலக யுத்தத்துக்கு ஈக்குவலா கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, வளைகுடா, மத்திய கிழக்கு எல்லாமே பத்தி எரியுது. பெரிய அளவுல அலி கமேனி தாக்குதலுக்கு அப்புறம், இன்னமும் ஈரான் துபாய் மேல நடத்துற தாக்குதலோ, சவுதி அரேபியா மேல நடத்தின தாக்குதல், அதே மாரி கத்தார் எல்லார் மேல நடக்கக்கூடிய தாக்குதலுமே ஈரானோட கோர், அதாவது அந்த ஹை கமாண்ட்ல இருந்து வர உத்தரவுகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப தீயா பரவுது. அங்கலேயே பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ரோட் மேப் இருக்கு. ரோட் மேப்பை வச்சுதான் தாக்குறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, சவுதி அராம்கோ மேல இப்ப தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்ல பெரிய அளவு சேதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சேதாரம் இல்லாட்டி அடுத்த அடியில சேதாரம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கார்கள். இதுல முக்கியமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட அப்டேட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதுல முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இடைக்கால சுப்ரீம் லீடரா தேர்ந்தெடுத்த ஆரிஃப் அவரை நோக்கி செஞ்ச தாக்குதல் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்ப சுப்ரீம் லீடர், கரண்ட் சுப்ரீம் லீடர் பவரை பூரா மாத்துறதுக்காக இடைக்காலத்துல இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடருக்கு டிக்கெட்டை கிழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரமா ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. ஈரான் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா இந்த தாட்டி ஈரான் பதிலுக்கு ஒரு விஷயம் செஞ்சிருக்கு. நாங்களும் ஒரு தாக்குதல் நடத்தி, அது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரை குறி வச்சு, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் தப்பிச்சாரா இருக்காரா அப்படின்னு நீ கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ட்டாங்க. இது ஒரு பெரிய செய்தியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பெஞ்சமின் நெதன்யாவும் ஏறக்குறைய பங்கர்ல தான் போய் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை குறி வச்சு டார்கெட் பண்ணி பெரிய அளவு ஒரு மிசைல் தாக்குதல் மூலியமா தட்டி தூக்கி இருக்கோம் அப்படின்னு ஈரானை சேர்ந்த ஏஜென்சிகள் கிளைம் பண்றார்கள். ஈரான் அரசாங்கம் ஒன்றும் வெளிப்படையா சொல்லல. வாய்ப்பு இருக்கு, அந்த தாக்குதல்ல அவர் சிக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பெரிய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரெண்டும் மிகப்பெரிய அப்டேட் நடந்துச்சு அப்படின்னா. ஏன் அப்படின்னா, இடைக்கால சுப்ரீம் லீடரை தொட்டுட்டார்கள் அப்படின்னா அது அடுத்த பிரச்சனையா போயிடும். இந்த பக்கம் பெஞ்சமின் நெதன்யாவை தொட்டார்கள் அப்படின்னா அடுத்த பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் நடுவுல துபாய், கத்தார் போன்ற நாடுகள்லாம் சவுதி அரேபியா மாட்டிக்கிச்சு. அவனுங்களோட எண்ணெய் வயல்ல தான் போய் தாக்குதல் நடத்தி இருக்கார்கள். இது எதுவுமே ஹை கமாண்ட்ல இருந்து வர உத்தரவுகள் இல்லைன்னு சொல்லப்படுது. பொதுவாவே ஈரானோட ஐஆர்ஜிசி தளபதிகள் கிட்ட பெரிய அளவு ரோட் மேப் இருக்கும். அந்த ரோட் மேப்பை தாண்டி வர செய்திகளுக்கு ஏற்ப நீயே அடிச்சுக்க அப்படிங்கிறதான். இந்த மாதிரி அடுத்தடுத்து மரணங்கள், உச்சபட்ச தலைவர்களோட தொடர்புகள் கட் ஆகுது, ஆட்கள் இருக்கார்களா இல்லையா, இந்த கன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லைங்கிறத தாண்டி இதை பூரா பார்க்கும்போது ஒரு கொந்தளிப்பான மனநிலைக்கு களத்துல உள்ள தளபதிகள் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவார்கள். அப்ப நீங்க எப்படி வேணாலும் தாக்கிக்கங்க. இப்போ ஒரு படையில இருக்கக்கூடிய அந்த தளபதி மனசு வச்சா, சவுதி அரேபியாவோட எண்ணெய் வயல கூட தாக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வரத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஃப்ரீ ஹேண்ட் குடுத்து வச்சிருக்கார்கள். இது வழக்கமாவே ஈரான்ல உள்ள ஒரு நடைமுறை தான். இப்ப அந்த பேட்டர்ன்ல தான் தாக்குதல் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார்கள். இது ரொம்ப டேஞ்சர். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா கையில இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு என்ன அப்படின்னா, பெரிய தலைகளை எல்லாம் தூக்குனோம் அப்படின்னா இந்த யுத்தம் நிக்கும் அப்படின்னு. ஆஹா, இங்க சின்ன தளபதிகள் எல்லாரும் அவங்கவங்க நோக்கத்துக்கு அவர்களோட ஒரு வெயிட்டேஜ், மைலேஜுக்கு தகுந்தாப்புல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சார்கள்னா, இந்த பக்கம் ஏமாந்து போயிருவாங்க. எது? அமெரிக்க படைகள் ஏமாந்து தான் போணும். ஏமாந்து போய் அமெரிக்கா பெரிய அளவு பாதிப்படையுமான்னு கேட்டா, அமெரிக்க பேஸ்கள் அந்த போர்க்கப்பலை தாண்டி பெரிய விஷயம் ஒண்ணும் இங்க கிடையாது. ஆனா கத்தார், சவுதி போன்ற நாடுகள்லாம் இப்பவே கடுமையான சிரமத்துக்குள்ள வந்துட்டார்கள். துபாயெல்லாம் அறிவிச்சுட்டே போயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஹோட்டல் பில்லெல்லாம் நாங்க கட்டுவோம், யாரும் பயப்படாதீங்க அப்படின்ட்டார்கள். அதே மாதிரி உங்க பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு அறிவிச்சுக்கிட்டு இருக்கார்கள். சவுதிக்கு இப்ப பெரிய சிக்கல் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சவுதி டபுள் கேம் ஆடுது. இத சொல்றது யாரு அப்படின்னா, அமெரிக்க ஏஜென்சி. இந்த இடத்துல தான் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ற மாரி இருக்கும்னு நம்மனால சொல்ல முடியாது. இருந்தாலும் வர தகவல்கள பதிவு பண்ணுவோம். வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத இறுதியில பார்ப்போம். சவுதி தான் பெரிய அளவு அலி கமேனிய போட்டு தள்ள சொல்லி அழுத்தங்கள் குடுத்துச்சு அப்படிங்கிற தகவல் பரவுச்சு. அதுக்கடுத்து இப்ப அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, அவனுங்க தாக்குறது பரவால்ல, அளவா தான் தாக்குறாங்க. இன்னும் ஆக்ரோஷமா தாக்கல. அதனால மேற்கொண்டு நம்ம ஈரான தாக்க வேண்டாம். அது ஒருங்கிணைந்து, அதாவது வளைகுடா நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து எதுவும் தாக்குதல் நடத்த வேணாம். அதே மாரி தாக்குங்கன்னு அமெரிக்கா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி பட்டத்து இளவரசரே நேரடியா யுஏஇயோட
ராஜா, கத்தார் ராஜா இப்படி எல்லாருக்கும் அவரே தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரதாக சொல்லப்படுது. ஒரு பக்கம் அடிங்கன்னு அமெரிக்கா கிட்ட சொல்றது. இன்னொரு பக்கம் இந்த நாட்டுல உள்ளவங்கள்ட்ட நம்ம யார அடிக்க வேணாம், பின்வாங்கிக்குவோம்னு சொல்றது. மேபி இத மட்டும் ஈரானுக்கு தெரியப்படுத்துற மாரி நடவடிக்கைகள் இருக்கலாம். ஏகப்பட்ட சகுனிகள் வேலை பார்க்க இந்த இடத்துல ஆட்களுக்கு பஞ்சமே இல்லையாட்டுக்கு இந்த செய்திகள எல்லாம் பார்க்கும்போது, இந்த செய்தி காட்டுத்தீ மாரி பரவுதுல்ல. இதே காலகட்டத்துல தான் சவுதியோட எண்ணெய் வயல் இப்ப பத்திக்கிட்டு எரியுது. அக்யூரேட்டா எண்ணெய் வயல் பத்திக்கிட்டு எரியுதா என்னன்னு தெரியல. பெரிய அளவு அந்த அரம்கோ இண்டஸ்ட்ரிய நோக்கி ஒரு தாக்குதல், அதே மாரி துபாயில இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ நோக்கி தாக்குதல், இந்த மாரி பல இடங்கள தொடுறார்கள். பொருளாதார பலத்தையே ஆட்டி பார்க்கிறார்கள். இதுக்கு நடுவுல லாரிஜான் இப்ப சொல்ட்டாரு. என்ன அப்படின்னா, நாங்க கீழ விழுகிறோம்னா, எங்க கூட சேர்ந்து எல்லாரும் கீழ விழுவீங்க. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கு. இது மேற்கொண்டு மேற்கொண்டு சிக்கலாகிக்கிட்டு போகுது. இவ்வளவு சிக்கல்கள் நடக்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மனுஷன் என்ன சொன்னாலும் வேஸ்ட்ரா. அந்த மனுஷன் 2 நிமிஷத்துல மாத்தி தொலைச்சுருவாரே அப்படின்னு கேட்டா, அது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் பெரிய மனுஷன் சொல்றதையும் சேர்த்து பார்க்க தான் வேணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த யுத்தத்த நடத்துறதே அவர்தானே. அவர பொறுத்தவரையும் அசால்ட்டா அதாவது ஒரு 2 வாரம் இந்த யுத்தம் நடக்கலாம் அப்படின்னு சம்பந்தப்பட்ட நாடுகள், ஈரான் ஆகட்டும், துபாய் ஆகட்டும், சவுதி ஆகட்டும் எல்லாரும் சொல்றார்கள். ஆனா அமெரிக்கா மட்டும் 4 வாரம் இந்த யுத்தம் நடக்கும். அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் கிழிச்சுப்புடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்ட்டாரு. இந்த ஆளோட நாள் வந்து ரொம்ப அபூர்வமானது. ஏன் அப்படின்னா, இவர் டேட் ஃபிக்ஸ் பண்ணாலே முடிஞ்சு தொலையாது. இப்படிதான் 24 மணி நேரத்துல உக்ரைன் யுத்தத்த முடிக்கிறேன்னாரு. முடிஞ்ச பாடே கிடையாது. இத 4 வாரத்துல முடிக்கிறேன்னு அவர் பாட்டு சூட ஏத்தாம சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப இவரோட பொங்கச்சோர யாரு கேட்டா? அப்படிங்கிற மாரி எண்ணெய நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பூரா பதட்டமா இருக்கும். காரணம் ஏறக்குறைய 195 நாடுகள் பாதிப்படையும். எது? இந்த சண்டையில பாதிப்படையும் அப்படிங்கிறது தான். ஏறக்குறைய இது 3ஆம் உலக யுத்தம் நடந்தா என்ன மாரியான பாதிப்பு, தாக்கம் வருமோ, அது எல்லாம் இப்பயே தெரிய ஆரம்பிக்கும். ஆனா பெரிய பிளேயர்க இறங்க ஆரம்பிச்சப்பாடு விஷயம் கைமீறி போயிரும். உதாரணத்துக்கு இந்த சண்டைகள்லயே நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாரி பிரிட்டன் என்னோட பேஸ பயன்படுத்திக்க அப்படின்னாய்ங்க. எது? சைப்ரஸ்ல இருக்கிறது. உடனே தாக்கிட்டாங்க. அவனுங்க சொல்லி 3 மணி நேரத்திலேயே ஈரானோட ஆளில்லா விமானம் சைப்ரஸ்ல உள்ள பிரிட்டன் பேஸ தாக்கிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய சம்பவம். என்னடா இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரையும் அடிக்கிறீங்க? எங்கிட்றா ஆயுதம் வச்சிருக்கீங்க? யார்றா உத்தரவு குடுக்குறா? அப்படின்னு பெரிய அளவு பேசும்போதுதான், களத்துல உள்ள தளபதிகளே ஒவ்வொரு நியூஸுக்கும் ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கலாம். உதாரணத்துக்கு சைப்ரஸ் சைடு எந்த தளபதி ஈரான் தளபதி இருக்காரோ, "ஓ! நீ அமெரிக்காவுக்கு பேஸ் குடுக்குறியா பிரிட்டனு?" அப்படின்னு சொல்லி அவரே முடிவெடுத்தா ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சு விட்டரலாம். மேல் அப்ரூவல் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிற இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான், இப்படி ஒரு சிஸ்டம் ஈரான்ல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இம்மீடியட்டா ஸ்ட்ரைக் ஆகல. இப்படிதான் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆகுது. இது மிகப்பெரிய அளவுல ஆப்போசிட்ல அமெரிக்க படைகளுக்கு ஆபத்து தான். இந்த மாரி போச்சு அப்படின்னா 4 வாரம் முடியறக்குள்ள பெரிய சேதாரத்த எல்லாரும் சந்திக்க வேண்டியது வரும். இப்ப பெஞ்சமின் நெதன்யாவோட நிலைமை என்ன அப்படிங்கிறதும், இடைக்கால சுப்ரீம் லீடரோட நிலைமை என்ன அப்படிங்கிறதும் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். தெரிய வரும்போது நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.